சபையோரவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். அடியேன் ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोहदस्तदितराणि त्रिनायमेने अस्मत् गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणं चरणं प्रपद्ये माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आदस्य नः कुलपरिरामं श्रीमत्तदङ्गिळुडं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य मधात पट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगी वाकान् भक्तानुगेण परकालयतीन्द्रमिष्टात् श्रीमत् परांसुमुनिं तुलदोऽस्मि नित्यम् नीलास्तुङ्गस्तनगिरिं मुप्पोत्ये कृतं पारात्यं सरस्थिर सिद्धा भैन्दी सोशिष्यागां निगरितिगळिलबुन्दै गोदादस्ये मम इदं भूवय वास्तुभूयः अन्नवैराண்டானர்க்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வழியாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சமாத ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா ஸ்ரங்கா உன் தாமரை துள்ளியே சரணம் ஆண்டாள் நாச்சியார் சமேத கண்ணா உன் தாமரை திருவிழியிலே சரணம். ஸ்ரீமதே ஸ்ரீ ராமானுஜ மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வேதாந்த மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக ஸ்ரீமதே வராக மகாதேசிகான் நமக அஸ்மத் குருப்யோ நமக. முதல்ல பாசுரம், அப்புறம் அதுக்கு சிறிய விளக்கம், அதுக்கப்புறம் அதனுடைய விவரமான விளக்கங்கள், அப்புறம் சுவாபதேசம் விழுப்புறு, இது எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். இன்னைக்கு 5வது பாசுரம் அனுபவிக்கிறோம். முதல் பாசுரத்தில் திருமந்திரத்தை பற்றி உபதேசித்தான். திருமந்திரத்தை உபதேசிக்கச்சையும் பரமபதநாதனை பற்றி நல்லா நம்மளுக்கு உபதேசித்தார். அடுத்த பாசுரம் பார்க்கடலில் பள்ளி கொண்ட க்ஷீராப்திநாதனை பற்றி நல்லா நம்மளுக்கு உபதேசித்தார். அதில் நம்மளுக்கு துவய மந்திரத்தை நல்லா உபதேசித்தா தாயார். அடுத்ததில் சரணாகதி தத்துவத்தை எடுத்து சொல்லி கண்ணனுடைய சரம ஸ்லோகத்துடைய விவரத்தை நல்லா நம்ம அனுபவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அப்படி அந்த 3 பாசுரங்கள்ல அனுபவிச்சுட்டு போன பாசுரத்தில் ராமாவதாரத்தை, அவன் ராமன் எப்படி காகுஸ்தன், ஏகபத்தினி விரதன், ஒரு சொல் ஒரு வில் ஒரு பத்னி, அந்த மாதிரி இருந்த ராமனை பற்றி அனுபவிச்சோம். இந்த பாசுரத்தில் கண்ணனை பற்றி அனுபவிக்க போகிறோம். பூர்ண கிருஷ்ணாவதாரத்தை பற்றி தாயார் நம்மளுக்கெல்லாம் சொல்ல போகிறார். இது ரொம்ப, ஏன்னா கண்ணனுடைய சேஷ்டங்கள் ரொம்ப ஜாஸ்தி. அதை அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய அவகாசம் வேணும். எனக்கு கொடுத்துருக்கிற அவகாசத்தில் எவ்வளோ முக்கியமான கருத்துக்களை மட்டும் உங்களுக்கு எடுத்து சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி முடிச்சுக்கிறேன் அடியேன். முதல்ல பாசுரம். மாயனை மன்னுவட மதுரை மைந்தனை, மாயனை மன்னுவட மதுரை மைந்தனை, தூய பெருந்தி யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தாயை குடல் விளக்கம்
தொழுது தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நம் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஓய பிழை தருவும் பூதனவாம் நின்றனவும் தீயினில் தூசாகும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாய். இந்த பாசத்துல 3 தரம் தூய தூய தூயன்னு வருது. ஆண்டாள் நாச்சியார் என்னத்துக்கோசரம் 3 தரம் சொல்லியிருக்கா? தூயங்கிற வார்த்தைய 3 தரம் என்னத்துக்கோசரம் சொல்லியிருக்கான்னு விவரமா பார்க்கலாம். மாயன் ஆச்சரியமான சேஷதங்களை செய்யக்கூடியவன் அவன் கண்ணன். கண்ணன்னாலே மாயன் ஆச்சரியம். ஒரு 7 வயசு குழந்தை 7 நாள் அந்த மலையை தாங்கி பிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். எப்பேற்பட்ட அசுரர்கள் வந்தாலும் அத்தனை பேரையும் நிமிஷத்துல அழிக்கிறானே, அது ஆச்சரியம். மகாபாரத போர்ல நீயே சரணன்னு வந்தாடே அந்த அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கோசரம் அவன் அந்த எப்படியெல்லாம் மாயங்கள் பண்ணி அந்த அவளை ஜெயிக்க வச்சான். அந்த மாதிரி அவன் ரொம்ப வசதியான ஆச்சரியங்கள்லாம் செய்யற மாயன். அவனுடைய சம்பந்தம் நம்மளுக்கு நிலைக்க பெறும். அந்த கண்ணனுடைய சம்பந்தம் நம்மளுக்கு நிலைக்க பெறும். அவன் எங்க பிறந்தான்? வடமதுரையில பிறந்தான். வடமதுரையில தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தையா அவதரிச்சான். யமுனா நதி கரையில வளர்ந்தான். இடைக்குளத்துல ஆயர் குளத்துல போய் வளர்ந்தான். அவன் ரொம்ப அழகா இருக்கக்கூடியவோ யசோதை. அப்படியே எல்லாரும் பிரமிச்சு போறால ஒரு தேவதை மாதிரி இருக்கக்கூடிய அந்த யசோதைக்கு மணி வயிறு வாழ்த்தவன் புகழ்வள் செய்தான். பெத்தவ தேவகிதான். ஆனா அவனை பூரா 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 அனுபவிச்சவோ யசோதை இல்லையா? அந்த யசோதை பிராட்டியினுடைய மணி வயிறு, அவளுடைய வயிறு குளிர்ந்து போச்சுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அவளுடைய கண்ணு கருத்து எல்லாத்துலயும் அவன் நிறைஞ்சு அவன் யசோதைக்கோசரமே அவன் வாழ்ந்தானா, அவனுக்கோசரம் யசோதை வாழ்ந்தாளாங்கிறது ஒரு கேள்விக்குறியா எல்லாருக்கும் தோணும்படியா தாயாரை போற்றினவன் அவன். அந்த தாயாரால கண்ணுன்னு சிறுத்தாம்புலால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அவன். அவளால இடுப்புல கயத்தை கட்டி உரல்ல கட்டி அந்த தழும்பு இன்னைக்கும் எல்லா பெருமாளுக்கும் இடுப்புல இருக்கிறதா பெரியவாள்லாம் எடுத்து சொல்லுவான். அதுவும் ஸ்ரீரங்கத்துல நன்னாவே அது தெரியும்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவான். தாமோதரன் அந்த தாம்பு கயத்தினால அவன் கட்டுண்ண பண்ணதுனால தாமோதரங்கிற வசதியான பேரு அவனுக்கு பெரியவாள்லாம் கொடுத்தான். அந்த மாதிரி தாமோதரன் அவனுக்கு அடியவர்களா நம்மளாம் என்ன பண்ணணும்? பரிசுத்தமா போகணும். சுத்தம், உடம்பும் சுத்தமா இருக்கணும், நம்ம மனசும் சுத்தமா இருக்கணும். அப்படி பரிசுத்தமான நம்ம இருந்துட்டு பரிசுத்தமான புஷ்பங்கள் எல்லாம் ஆழ்வார்கள்லாம் எப்படி சொல்லுவா அப்படின்னு சொன்னாக்க, அந்த முதல் காத்தால விடிகாலம்புற தேன் போய் அந்த புஷ்பத்தில் இருக்கிற வண்டு போய் அந்த புஷ்பத்தில் இருக்கிற தேனை சாப்பிடுமா. அந்த தேனை சாப்பிட்டா அந்த பூ எச்சல் ஆயிடுமா. தேனுடைய வாயில பட்டதுனால எச்சல் ஆயிடுமா. அதனால பெரியவாள் ஆழ்வார்கள் பெரியவா எல்லாரையும் எப்படி நமக்கு சொல்லியிருக்கானா, விடிகாலம்புற வண்டு எழுந்து வர்றதுக்குள்ள போய் புஷ்பங்கள்லாம் நந்தவனத்திலேருந்து பறிச்சுண்டோம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி பரிசுத்தமான புஷ்பங்களை நம்ம கைகளால பெருமானுக்கு சமர்ப்பிச்சு தொழுது வணங்கி நம்ம வாக்க கொண்டு அவன் நாமங்களை சொல்லி கானம் செஞ்சு பாட்டு பாடி இதெல்லாம் பண்ணமனாக்க நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும்? இந்த மனசை அவங்கிட்ட செலுத்திட்டு போனா நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னாக்க, நம்ம இது வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிறோமே பாவம், அந்த பாவங்கள்
இனிமே நம்மளுக்கு பாவமே புகராத அளவுக்கு, நம்மளுக்கு இனிமே எந்த பாவமும் சேராத அளவுக்கு, ஏற்கனவே இருக்கிற பாவம், இப்ப இருக்கிற பாவம், எல்லா பாவம் நெருப்புல ஒரு பஞ்சை போட்டங்களானாக்க ஒரு செகண்ட்ல அது அப்படியே எரிஞ்சு சாம்பலாயிடும் இல்லையா? அந்த மாதிரி அவனுடைய நாமங்களை சொல்லி அவன் திருவடியில உங்க பரிசுத்தமான மனசோட ஒரு புஷ்பத்தை சேர்த்தங்களானாக்க அது எல்லாமே தீனு தூசாகும் அப்படின்னு சொல்லி சொல்றார் நாச்சியார். இதுக்கு அந்த ஆயர் பெண்கள்லாம் நோன்பு நடக்கணும், நோன்பு நல்லபடியா முடியணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறான். அப்போ நம்ம ரொம்ப நாளா பாவம் பண்ணியிருக்கோமே, அந்த பாவத்தினால இந்த நோன்புக்கு ஏதாவது தடங்கள் வந்துருமோ அப்படின்னு சொல்லி அவள்லாம் நினைக்கிறான். அப்போ என்ன சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா, பிரசைமீதம் அசேஷம் நிர்கியாசாத்த சக்கியம் அனுக்ஷண சமுத்தினே துரித வாரிதவ் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட பகவான் அதுக்கு சாஸ்திரத்துல பிராயச்சித்தம்னு ஒண்ணு கொடுத்துருக்கான். நம்ம யாரையாவது ஒருத்தரை போச்சுட்டோம், நம்ம யாரையாவது ஒருத்தர் இது பண்ணிட்டோம்னா கூட அவகிட்ட போய் ஆத்மார்த்தமா நம்ம மன்னிப்பு கேட்டாக்கா அதுவே பெரிய பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவாங்க. அந்த பிராயச்சித்தத்தை தான் சுவாமி தேசிகர் எடுத்து கொடுக்குறார். அந்த பிராயச்சித்தம் எப்படி பண்றது அப்படின்னு சொன்னா, நம்ம மனசை முதல்ல நிலைப்படுத்தணும். நம்ம மனசுல வேற எந்த எண்ணங்களும் வரக்கூடாது. பகவான் 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 நினைச்சுக்கணும். அவங்கிட்ட மனம் உருகணும், கண்ணில தண்ணி தழும்பணும். அப்பா, தெரியாம நான் தப்ப பண்ணிட்டேன்டா, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் என்ன தப்பு பண்ணியிருந்தாலோ என்ன மன்னிச்சிரோ அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட தினம் 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 நம்ம கேட்கணும். தேசிகர் அதே சொல்லியிருக்கார், நின் அருளெல்லாம் மற்றொன்றில்லைன்னு தேசிகரே நம்மளுக்கு வாசனம் எடுத்து கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி தினம் 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 அவனுடைய அருள்ல தான் நடக்கிறதுங்கிறத நம்ம நினைச்சு சொல்லணும். சேர்ப்பால போக ரூபம், நம்ம யாரோட சேர்றோமோ, நேற்றுக்கே சொன்னேன், கடல் தண்ணீர் ஆற்றுக்கு வந்துருச்சுனாக்க ஆற்று தண்ணீர் நல்ல தண்ணீரும் உப்பாயிடும். ஆற்று தண்ணீர் கடல்ல போய் சேர்ந்தாலும் உப்பாயிடும். ஆற்று தண்ணீரா இருக்கணும், கடல் தண்ணீரா இருக்கணும். நம்ம சேர்க்க சங்கத்துல இருக்கணும். அததான் நம்மளுக்கு பெரியவாளா எடுத்து கொடுக்குறான். நம்ம பகவான் கிட்ட போய் கேட்கணும், நான் அயோக்கியன், நான் நிறைய தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய நான் தப்பு பண்றேன், தப்பு பண்ணியிருக்கேன், அது எல்லாத்தையும் மன்னிச்சு என்ன உன் திருவடியில சேர்த்துக்கூடான்னு அவங்கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணணும். அததான் ஜனார்த்தனம் பூத பதிம் அபிஸ்தே அப்படிங்கிறது புராணம். என்ன சொல்றது? ஜனார்த்தனா, என் கண்ணா என்னை காப்பாத்து, என் மனசுல நல்ல எண்ணங்களை விதைச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரக்ஷோன மந்திர படனம் கரிஷே, நான் இனிமே உன் நாமங்களை சொல்றேன், இனிமே உங்ககிட்டயே வர, இனிமே உங்ககிட்டயே சேர்த்துக்கிறேன், அப்படி இருக்கிற என்ன நீ கைவிட்டுடாதரா அப்பா அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட நம்ம ரொம்ப சத்தியமா அவங்கிட்ட நம்ம இது பண்ணிக்கணும். ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால விஸ்வசேனரை இது பண்ணிக்கணும். சுக்லாம் வரதம்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பிராபிதஸ்த கர்மணக விக்னேன பரிசமர்ப்பித்தம் ஆதோ விஸ்வசேனாரதம் கரிஷே, இதை சொல்லிதான் எந்த காரியமும் நம்ம ஆரம்பிக்கிறோம். அந்த விஸ்வசேனர் தான் நம்மளுக்கு இதெல்லாத்தையும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாரு. அதே மாதிரி கம்பர், எந்த கம்பரா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், எல்லாருமே நம்ம பண்ற அந்த காரியங்கள்ல எந்த விக்னமும் வரக்கூடாது, எந்த தடங்களும் வரக்கூடாது, அந்த கர்மா நல்லபடியா நடக்கணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இது பண்ணணும். இப்போ மாயன்னு சொல்றோம். எம்பெருமானுடைய அந்த கண்ணனுடைய சேஷிதங்கள்ல மாயாஸ்து சம்பவாமி ஆத்ம மயாயாக அப்படின்னு சொல்லி சொல்றா பெரியவாள்ல. என்னத்துக்கோசரம் அப்படி சொல்றா? அவன் மாயன், அவனுடைய மாயைய நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த பாட்டுல நம்ம உத்து பார்த்தோம்னாக்க
கிருஷ்ணாவதாரம் ஆயர்பாடியில் ஆரம்பித்து வளர்ற வரைக்கும் இருக்கிற அந்த எல்லா சேஷிதங்களையும் தாயார் நம்மளுக்கு எடுத்து காட்டுறார். அந்த 7வது கர்ப்பத்தில் ரோகிணி வயிற்றுல கொண்டு போய் அந்த கர்ப்பத்தை மாற்றி பலராமனா பிறக்க வைக்கிறானே பகவான், அதையும் இந்த பாடத்தில் எடுத்து காட்டுறான். அந்த மாதிரி அதெல்லாத்தையும் நம்ம மனசில் இது பண்ணிக்கணும். கண்ணன் எப்படிப்பட்ட சேஷ்டதங்களெல்லாம் பண்ணுறான், எப்படியெல்லாம். ஏன்னா 8வது கர்ப்பத்தில் அவன் பிறக்கணும். ஆனால் அவனுக்கு முன்னால் ஆதிசேஷனா பலராமன் அங்கே போய் பிறந்துடணுங்கிறதுக்கோசரம் அந்த மாதிரி எல்லாம் அங்கே கொண்டு போய் பறக்க வைக்கிறான். ஏன்னா இங்கே பிறந்தாக்க அதை எல்லாத்தையும் கம்சன் அழிச்சிருவான் அப்படிங்கிறதுக்கோசரம். அதே மாதிரி ஒரு காலத்துல மரீஷனுடைய புதல்வர்கள்லாம் பிரம்மலோகத்துக்கு போறான். நீ படைச்சவதான சரஸ்வதி, அப்போ உனக்கு பொண்ணுதானே, நீ எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கிண்டல் பண்ணப்போ பிரம்மாவுக்கு கோபம் அவரை சபிச்சுடுறான். அவரை சபிச்சு நீங்கள்லாம் பூலோகத்தில் பரப்பகன்னு சொன்னப்போ தன்னுடைய தப்ப உணர்ந்து அவ கேட்டப்போ உங்களை கம்சன் அழிப்பான். கிருஷ்ணாவதாரத்தில் கம்சன் உங்களை அழிப்பான். கம்சன் உங்களை அழிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு திருப்பி இந்த பிறவி கிடைச்சிரும் அந்தன்னு சொல்லி அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பிராயச்சித்தத்தெல்லாம் எடுத்து கொடுக்குறார். எல்லாத்தையும் குன்றினால் குடை எடுத்ததும் அந்த குன்றை கொடையா பிடிச்சாங்க. அப்பேற்பட்ட மாயங்களை பண்ணவாம வசுதேவ வது காஸ்தான் அஸ்தயம் அப்படின்னு சுவாமி தேசிகர் சொல்றார். அந்த மாதிரி இருக்கக்கூடியத அவனுடைய சேஷ்டிதங்களை எண்ண முடியாத சேஷ்டிதங்கள் அது எல்லாத்தையும் ரொம்ப வசதியா சொல்றார். அதே மாதிரிதான் குரு கிட்ட போய் சாந்தி வீணின்னு குரு கிட்ட போய் 64 கலைகளையும் 64 நாள்ல கத்துக்கிறான். குரு தட்சிணை கேட்கிறார். அவருடைய மறைஞ்சு போன அவருடைய மகனை அவன் எப்படியோ கண்டுபிடிச்சு கொண்டு கொடுத்துடுறான். இடரின்றியே அவன் செஞ்ச எந்த ஒரு காரியத்துக்கும் அவனுக்கு இடரே கிடையாது. அவன் எதுவுமே அவன் கஷ்டப்படவே இல்லை. இதுல நம்மாழ்வார் கடல் ஞானம் உண்டேனும் யானே எனும் பாசுரத்துல திறம்பாமல் அப்படிங்கிற பாசுரத்துல எல்லாத்தையும் திறம்பாமல் கொடுத்துட்டு திறம்பாத அன்ற ஐவரை காத்தேன, அந்த ஐவரை காக்கிறதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்வார். அந்த மாதிரி பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் செய்து போன மாயங்கள்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். அவன் என்ன பிறந்தான், அவன் எப்படி வளர்ந்தான், எத்தனை சேஷ்டிதங்கள் செஞ்சான், அப்பேற்பட்ட அந்த மாயன் மண்ணு வடமதுரை, தென்மதுரை வடமதுரை 2 இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது தென்மதுரை, அங்க இருக்கிறது வடமதுரை. அந்த வேயர் புகழ் வில்லிபுத்தூர் மால் கருட வாகனனாய் போன்ற வாழ்த்தும் அந்த மதுரை கிட்ட இருக்கிற அந்த வில்லிபுத்தூர்ல பகவான் பெரியாழ்வாருக்கு மால் கருட வாகனனா காட்சி கொடுத்தானே, அந்த மாதிரி மகா புண்ணியம் பண்ணின அந்த இடத்துல மதுரையில ரசோவச அப்படின்னு சொல்லி பகவான் எடுத்து அவதாரம் பண்றான். ராமன் கூட தாயார் சொன்னதை கேட்கல. ஆனா தாயார் காட்டுக்கு போகாதேன்னு சொன்னான். நான் அப்பாவுடைய வார்த்தையை மீற மாட்டேன், நான் போய் தான் தருவேன்னு சொல்லி ராமன் போனான். ஆனா கண்ணன் பிறந்த உடனே சங்கு சக்கரதாரியா ஆவரணங்கள்லாம் சூட்டிட்டு அவ்வளோ அழகா பிறந்தானா. தேவகியும் வசுதேவரும் கண்ணன்கிட்ட பிரார்த்தனை பண்றா, அப்பா நீ இப்படி இருந்தியானாக்க முடியாது, எல்லாருக்கும் நீ பெருமாள்னு தெரிஞ்சு போயிடும், நீ குறைச்சிக்கோ, நீ சாதாரண குழந்தையா இரு அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய அத்தனையும் குறைச்சுண்ட அப்பா அம்மா சொன்ன உடனே அப்படியே இது பறிச்சதா அப்படிங்கிறது தான் அந்த மண்ணு வடமதுரை. ரொம்ப வசதியான வடமதுரை. ஏன்னா அவன் காராகிரகத்துல பிறந்தாலும் அவன் முதல்ல பிறந்தது அடி வச்சது அந்த காராகிரகத்துல வடமதுரையில. அந்த மதுரை மைந்தனை மதுனாக்க தேன் ரசம், அதை எடுக்கிறது ரசோவச அப்படின்னு சொல்றான். அந்த பகவானை எடுத்து நம்மளுக்கு கொடுக்குறான். அந்த பகவான் எப்படி இருக்கானோ, அதனுடைய சேஷ்டிதங்கள் எப்படி இருக்கோ, அது எல்லாத்தையும் நம்ம புராணங்கள்லையும் பாகவதத்துல
கண்ணனுடைய சேஷிதங்களை அவ்வளோ வசதியா சொல்லியிருக்கா. ஆழ்வார்கள் பாசுரத்துல அவ்வளோ நன்னா அனுபவிச்சிருக்கா. அதேதான் மதுரா தாம நகரே சங்க சக்கர கதாஹா அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்றாப்புல அவன் சங்கு சக்கர தாரி அப்படியே தான் அவதரிச்சான் இந்த பூலகத்துல. தேவகியும் அசுரதனும் கேட்டதுனால அவன் வந்து இது பண்ணான். தூய பெருநீர், யமுனாக்கு தூய பெருநீர்னு பேர் சொல்றான். ஏன்னு கேட்டா அந்த நீர் பரிசுத்தமானது, படிக மாதிரி இருக்கும்னு சொல்லி பெரியவாழ்ல எடுத்து கொடுக்கிறார். 3 காரணங்களால யமுனையை வந்து கொண்டாடுறான். தூய பெருநீர் அப்படின்னு சொல்லி யமுனைய 3 காரணங்களால கொண்டாடுறான். முதல காரணம், வசுதேவர் வந்து கண்ணனை எடுத்துட்டு கோகுலத்துக்கு போறதுக்கு போறார். யமுனையில நிறைய தண்ணி பொங்கி வழியிறது. எப்படி அதை கடந்து போவார்? அப்ப அந்த யமுனா தாயார் கண்ணனே வந்திருக்கானேன்னு சொல்லிட்டு விலகி வழி கொடுக்குறான். வசுதேவர் நடந்து போற அளவுக்கு தன்னை பிரிச்சுண்டு வழி ஏற்படுத்தி கொடுக்குறான். அதனால அவ தூய பெருந்தீர். இதே வந்து சீத்தையை தூக்கின்னு போறான் ராவணன். கோதாவரி நதி கிட்ட சீதா பிராட்டியார் பிரார்த்திக்கிறார், இது போல ராவணன் வந்து என்னை தூக்கின்னு போறான்னு சொல்லிட்டு சொல்லு, ராமன் வந்தா கொஞ்சம் காட்டி கொடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்றா. ஆனா அந்த கோதாவரி தாய் என்ன பண்றா, ராவணனுக்கு பயந்துண்டு வந்து சொல்லவே இல்லை. ராமன் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் தேடுறான், சீத்தையை காணுமே சீத்தையை காணுமேன்னு தேடுறான். கோதாவரி தாயார் வாயே தரத்துல. கடைசியில ஜடாயுவாலதான் அவனால கண்டுபிடிக்க முடிஞ்சது சீதா ராவணனால தூக்கின்னு போகப்பட்டான்னு சொல்லிட்டு. அதனால கோதாவரி தாய் வந்து ஒரு மாற்று இறக்கிட்டார். அதே யமுனா வந்து பிரிச்சு கண்ணா அந்த கோகுலத்துக்கு போறதுக்கு வழி கொடுத்ததுனால அவர் தூய பெருநீர் ஆனார். 2வது காரணம், அந்த கண்ணன் வந்து அந்த யமுனை துறையில வந்து விளையாடுறதுக்கு மட்டும்தான் ஆசைப்படுவானா. அந்த யமுனை துறைவன்னே அவனுக்கு பேரு. அதனாலேயும் அவ ரொம்ப வசதியானா. 3வது காரணம், பெரியவள என்ன சொல்றான்னாக்க, ராசக்கிரீடை போது அந்த கோபியர்களோட சேர்ந்து கண்ணன் அந்த நீராடுவான், யமுனையில நீராடுவான். நீராடினது இல்லை, அவன் வாய் கொப்பிடிச்சான். அவனுடைய வாய் அமுதம் கிடைச்சது யமுனாக்கு. அதனால அவன் ரொம்ப தூய பெருந்தீர். ஏன்னா பகவானுடைய வாய் அமுதங்கிறது யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. ஆண்டாள் நாச்சியார் வலம்புரி சங்கே நீ பாஞ்சஜன்யமே நீ மட்டும்தானே அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு 11 பாசுரங்களை இது பண்றான். அந்த மாதிரி சுதியமோ விலனக மாலாய் பிறந்த நம்பியை, அந்த மாதிரி பிறந்த அவன் வந்து அந்த வாய்க்கு பிடிச்சு தன்னுடைய அமுதத்தை அந்த யமுனாக்கு கொடுத்ததுனால அதனால அந்த யமுனை ரொம்ப வசதியா போனா தூய பெருநீர்னு ஆனா. ஆயர் குலத்தினில் எத்தனையோ இடங்கள் இருக்கு. அவன் வந்து வடமதுரையில பிறந்தான். ஆனா வந்து அவன் ஏன் ஆயர் குலத்துல கோகுலத்துக்கு வரணும்னு ஏன் ஆசைப்பட்டான்? கோகுலத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் வந்து தாங்கிற அகங்காரம் கிடையாது. சொன்ன பெரியவா சொன்னா கேட்டு நடக்கக்கூடியவா அவள்லாம். 2வது அவளுக்கு வந்து கண்ணன்னு ஒருத்த வந்து கிடைச்சதுக்கு அப்புறம் கண்ணனை தவிர வேற எதுவுமே தெரியாது. வேற தேவதாந்திரங்கள் எல்லாம் அவ சேவிக்கவே இல்லையா, கண்ணனை மட்டுமே தான் சேவிச்சா. ஒரு வைஷ்ணவத்துக்கு வேண்டிய முக்கியத்துவம் அதுதான். வேற தேவதாந்திரங்களை ஒரு நாளும் நம்ம ஏத்துக்க கூடாது, சேவிக்க கூடாது. அவ கிட்ட போய் இன்ன பலனை கொடுன்னு சொல்லி கேட்க கூடாது. ஆனா கண்ணன் கிட்ட எப்படி வேணாலும் நம்ம இருந்துக்கலாம். அவங்கிட்ட நீங்க அவன் கண்ணன் வந்து கீதையில சொல்றான், என்கிட்ட முதல்ல வந்து செல்வத்தை யாராவது கேட்கிறாளா அவளுக்கு செல்வத்தை கொடுக்குறேன், அந்த செல்வத்தை கொடுத்து அவளுக்கு பக்தியை வரவழைக்கிறேன். முதல்ல அவளுக்கு செல்வங்கிறத அவ கேட்கறத நிறைவேற்றிடுறேன். நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அவ இன்னும் கொஞ்சம் அப்படியே முன்னேறி வந்து என்கிட்ட வருவா. என்கிட்ட வந்தாள்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவ மனசை மாத்தி அப்போ நான் என் மேலேயே ஈடுபாடு பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கீதையில கண்ணன் எடுத்து சொல்றாப்புல இந்த இடத்துல வந்து அவன் மாலாய் பிறந்த அந்த நம்பி வந்து
ஆயர் குலத்துல தோன்றி அங்க அணி நம்மாழ்வார் சொல்வார், ஆயர் குலத்திலே உயிர் வைக்க வந்த குல கொழுந்தே அப்படின்னு சொல்லி பாடுவார். அந்த ஆயர்கள் எல்லாத்தையும் நேர பரமபத்துக்கு எடுத்துன்னு போற அளவுக்கு அவ மனசுல தன்னை பத்தியே நினைக்க வச்சானே அந்த ஆயர் குலத்தில் தோன்றிய அணி விளக்கு. நம்மளுக்கு எவ்வளவோ வெங்கதிரோன் அணிக்கு ஓர் விளக்காய் தோன்றி யாரு? ராமன். அந்த சூரிய வம்சத்துல அவன் எல்லாருக்கும் ஒரு அணி விளக்கா தோன்றினான். ஆனா இந்த இடத்துல இங்க இவனுடைய குணங்களை, இவனுடைய சேஷிதங்களை, இவனுடைய இதெல்லாம் பார்க்கறதையும் இவனுடைய அணிவிளக்கு சூரிய வம்சத்துல பிறந்ததுனால ராமனுக்கு பெருமை, இவன் சந்திர வம்சத்துல பிறந்ததுனால அந்த குளிர்ச்சியோட இருக்கிற தன்னுடைய குணங்களை எல்லாருக்கும் எடுத்து காட்டுறதுனால இவன் அணி விளக்கு, அப்படியே ஒளி விடுற விளக்கா மாறிடுறான். தாயை குடல் விளக்கம். எல்லாரும் வந்து யசோதா கிட்ட அவன் உன் பிள்ளை இத்த பண்ணான், உன் பிள்ளை அத்தை பண்ணான் அப்படின்னு சொல்லி குறை சொல்றான். யசோதைக்கு ரொம்ப மனசு வெந்து போயிடுறது. அவள குறை சொல்றாளேங்கிறதுக்கோசரம் அவ பார்க்கல, தன்னுடைய குழந்தைய யாராவது ஒருத்தர் சொல்லுவாளா? அந்த மாதிரி பேசுறதுக்கு அவளுக்கு யோகிதை இருக்கா? இல்லையே. அப்படி இருக்கிற செய்யும் ஏன் என் குழந்தைய வந்து இவாள இந்த மாதிரி சொல்றா அப்படின்னு சொல்லி யோஜனை பண்ணிட்டு அவளுக்கு ஒரு பாடம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கிறாங்க யசோதா தாயார். எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லி யோஜனை பண்ணி பார்க்குறான். அவ என்ன தோன்றது அவ மனசுல, இவன் கண்ணனை நம்ம கட்டி போடுவோம், கட்டி போட்டாக்க அப்போ அவளுக்கெல்லாம் வந்து மனசுல ஒரு இது தோணும், கண்ணனை கட்டி வச்சுட்டா அப்படின்னு சொல்லி தோணும். அவள்லாம் ஏங்கணும், கண்ணன் நம்ம பாத்துக்கு வரலேன்னு அவள்லாம் ஏங்கணும். ஏங்கி வந்து அவள்லாம் திருப்பி கண்ணனை கூப்பிடணும். அந்த அளவுக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு அவளுடைய எண்ணங்கள் அந்த மாதிரி போடுது. எல்லாரும் கண்ணனை கொண்டாடணுங்கிற விதத்துல பண்றான். அப்போ எடுக்கிறா ஒரு சின்ன கண்ணுக்குட்டி கட்டுற ஒரு சின்ன மெலிஸ் கயிறை எடுக்கிறான். எடுத்து கண்ணனை இடுப்புல கட்டுறா. போரல, கயிறு போரல. இன்னும் கொஞ்சம் கயிறு எடுத்து முடிச்சு போட்டு கட்டுறா. இன்னும் போரல. கண்ணை வேணும்னே தன்னுடைய வயிற்றை பெருசாக்கிக்கிறான். இன்னும் முடிச்சு போடுறா, இன்னும் முடிச்சு போடுறா, போறவே மாட்டேங்குது. அப்ப கண்ணன் நினைக்கிறானா, நம்ம என்னத்துக்கு இப்படி பண்றோம்? இவ என்ன பெத்த தாய் இல்லையோ, இவ எனக்கோசரம் தானே இதை பண்றா. அப்படி இருக்கிற செய்ய அவகிட்ட ஏன் நான் போய் என்னுடைய வீரத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றானா, சின்னதா புரியிக்கிறானா. அதே கயிறு இப்போ 2 சுத்து வந்துடுறது கண்ணனுக்கு. நல்லா 2 சுத்து போட்டு கட்டிடுறான். கட்டிட்டு அது பழைய உரல் ஒன்று இருக்கு, அந்த உரல்ல அந்த கயிற்றினுடைய மீதியை போட்டு கட்டி வச்சுடுறான். கட்டி வச்சுட்ட உடனே இவ வந்து அவளுடைய வேலைக்கு போயிடுறான். கண்ணன் அந்த உரலை இழுத்துட்டே போறான். அந்த மருத மரங்களை சாட்சதை நேர்த்திக்கே அப்படின்னு விண்ணப்பிச்ச மருத மரங்களை தான் அழிக்கிறான். அப்படி இருக்கிறச்சே அப்போ வந்து யசோதைக்கு பயம் வந்துடுது. இவனை அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு இடத்துல கட்டி போடக்கூடாது, அவன் சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கயிற்றை அவுக்குறான். அவுத்தாக்க அந்த உரல்ல அவன் இழுத்துட்டு போன அந்த காம்பு கயிற்றினுடைய தழும்பு அவனுடைய இடுப்புல இன்னைக்கும் பகவான் அதை காட்டினான். அந்த தாயை வந்து குடல் விளக்கம் செய்த தாமோதரன், அந்த தாய்க்கோசரம் கட்டுண்ட பண்ணினானே அவன்தான் அந்த தாய்க்கோசரம் இறங்கினான். இவகிட்ட போய் என் வீரத்தை எதுக்கு காட்டணும், அவன் எனக்கோசரம் தானே பண்றான்னு அவன் இறங்கினானே. அதை தான் தாயை குடவிளக்கம் இதை சொல்ற. வயிறு குளிர்ந்து போயிடுது, வயிறு நிறைஞ்சு போயிடுதுன்னு சொல்றோம் இல்லையா. அந்த கண்ணனை கட்டிட்டு அவளுக்கு யசோதாக்கு அப்படிதான் தோணித்தான். இனிமே யாரும் வந்து என் குழந்தைய பத்தி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு தோணித்தான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தாயை குடம் விளக்க செய்த தாமோதரனை, அந்த மாதிரி இவனை பெற்ற வயிறு உடையாள் என்ன புண்ணியம் பண்ணாளோன்னு பெரியாழ்வார் பாடுறான். பெற்ற வயிறு பெற்றவர் தேவகிதான். ஆனா ஒவ்வொன்றுத்திலையும் ஏறா கூர்வேல் கொடுந்தொடிலும் நந்தகோபால் ஏறாந்த கண்ணி அவனுடைய இளஞ்சிங்கம் பார்த்து 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 கண்ணனை அப்படியெல்லாம் வளர்த்தாளே
அவளுடைய மனசும் வயிறும் குளிரத்துக்கு அப்ப இனிமே யாரும் வந்து என் கண்ணனை பத்தி குறை சொல்லக்கூடாதுங்கிறதுக்கோசம் தான் அவ கட்டி போட்டா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தாயினுடைய மனசு குளிராப்புல கட்டு பண்ண எல்லாரையும் ஆட்டி வைக்கிறான். ஒரு பொம்மலாட்ட கயிறு மாதிரி அவன் கையில இருக்கிற ஒரு பொம்மலாட்ட கயிறு நம்மளாம் அந்த மாதிரி அவன் ஆட்டி வைக்கிறான். ஆனா அந்த யசோதை இடுப்புல கட்டுறதுக்கு அவன் தன்னை காட்டி கொடுத்தான். அததான் சொல்லுவான். அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளுக்கு உதரத்துல இன்னைக்கும் வஸ்திரத்தை அவுத்துட்டு பார்த்தோம்னாக்க அந்த தழும்பு இன்னைக்கும் இருக்குன்றத நிறைய பேர் பார்க்கவும் பார்த்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. முக்தாதாம உதரபந்தன பீதாம்பரதா, அவனுடைய இடுப்புல இருக்கிற அந்த பீதாம்பரத்தை கொஞ்சம் விலைக்கு காட்டினானாக்க இன்னைக்கும் நம்மளால பார்க்க முடியுதுங்கிறதையும் இந்த ஒவ்வொரு சேஷிதங்களும் எவ்வளவு சத்தியங்கிறத நம்மளால இன்னைக்கும் உணர்ந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதே மாதிரி ஒரு கயத்தை ஒன்னோட ஒண்ணு முடிச்சு போட்டான். ஏன் போட்டானா பதம் சம்ஹிதை கிரமம் கணம் அந்த 4 வேதாந்த அந்த வேத அர்த்தத்தை கொண்டு அவனை கட்டினானான். வேதத்துக்கு தான் கட்டுப்படுவான் கண்ணன். சாதாரணமா யாருக்கும் கட்டுப்பட மாட்டான். வேதத்துக்கு அப்படியே கட்டுப்படுவான். 4 முடிச்சு போட்டா. 4 முடிச்சு எதுக்கு போட்டா? அந்த வேதம் 4 வேதத்தாலையும் அவனை கட்டுறதுக்கோசரம் தான் அவன் வந்து யசோதை 4 முடிச்சு போட்டா அப்படின்னு சொல்லி சொல்றான். பத்தம் சதாக கந்தர்வ தியானானாம் அப்படிங்கிறது வேதாந்தனுடைய வாக்கு. அந்த மாதிரி நம்ம பகவானை எப்படி தியானிக்கிறோமோ அப்படியே தான் அவன் நம்மளுக்கு இது பண்ணுவான். நீங்க சின்ன குழந்தையா நினைக்கிறீங்களா, அவன் அப்படியே இருப்பான். அவன் கோவர்த்தனகிரியை தூக்கிட்டு இருக்கிறாப்புல நினைக்கிறீங்களா, அப்படியே இருப்பான். அவனை எந்தெந்த விதத்திலாம் அந்த கட்டுண்டவன், அவன் பக்திக்கு கட்டுப்பட்டவன், அவன் யாருடைய பக்திக்கு அவன் கட்டுண்டவன். அப்பேற்பட்ட கண்ணனை நம்ம இது பண்ணணும். இந்த கருத்துல கொண்டுதான் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அப்படின்னு சொல்லி ஏன் ஸ்ரீரங்கத்துல திருப்பாணாழ்வார் பாடினார். அவனை கண்ணனா அவர் நன்னா அனுபவிச்சார். இடுப்புல அந்த தாமோதர தழும்பு இருக்கிறத நன்னா அனுபவிச்சதுனால்தான் அந்த மாதிரி இது பண்றார். கள்ளம் துடாயும் பருவதில் ஈசனை பாடி இந்த மாதிரி நின்று விளையும் துயரும் கெடுமால் ஏந்தி சுமந்து மாமலர் நீர் சுடர் தீபம் நாடாத மலர் நாடி இந்த மாதிரி எல்லாம் பகவானை எப்படி 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 நாம பண்ணணுங்கிறது அந்தந்த விதத்துல எடுத்து காட்டுறான். அதே மாதிரி தூமலர் அதான் சொன்னேன். வண்டு போய் எச்சல் பண்றதுக்கு முன்னால இப்போ நம்மளால யாருக்கும் சக்தி கிடையாது. அடியே நான் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஆனா பெரியவாள்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது நம்ம ஆற்றை சுத்தி ஒரு சின்ன இடம் இருக்கணும். அதுல ஒரு 4 புஷ்ப செடிகள் வளர்க்கணும். அந்த தினம் அதுக்கு நீர் வார்க்கிறது அவ்வளோ வசதி. தினம் திருத்துழாவை நம்ம ஸ்திரீகள் பறிக்கக்கூடாது. ஆற்றுல இருக்கிற புருஷா பறிச்சு அவ சமர்ப்பிக்கிற செய்ய அந்த பிரசாதத்தை நம்ம ஏத்துக்கலாம். அது ரொம்ப வசதி. அந்த மலர் புஷ்பங்களுக்கு நீர் வார்க்கிறதோ அந்த புஷ்பங்களை காலங்காத்தால பறிச்சு கொண்டு வந்து தொடுக்கிறதோ இதெல்லாம் தான் தூமலர். இந்த உலகத்துல இப்ப வந்து 10 மாடி கட்டிடத்தை இருக்கிறதையும் யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுதான். முடிஞ்சவா யதாசக்தி யாராலையாவது கொஞ்சம் ஒரு 2 செடி வளர்க்க முடிஞ்சுதா, அதுல இருந்து ஒரு 2 புஷ்பத்தை காலங்காத்தால பறிச்சு அவன் என்ன கேட்கிறான்? அவன் பத்திரம் பயம் யோயம்ங்கிறான். ஆத்மார்த்தமா சுத்தமான ஒரு மலரை கொண்டு என் திருவடியில போடு, ஆத்மார்த்தமா போடு. அந்த மலரும் கிடைக்கலையா, ஒரு திருத்துழாவை கொண்டு போடு, அதுவும் கிடைக்கலையா, ஒரு துளி நீரை கொண்டு எனக்கு சமர்ப்பி அப்படின்னு சொல்லி கண்ணன் கீதையில சொல்றான். அந்த மாதிரி அந்த தூமலர், அந்த தூமலர் தூவி தொழணும். நம்ம வந்து எல்லாத்துலேயும் அர்ச்சனைலாம் பண்றதையும் அதுக்கு சமமான பயனை எதிர்பார்க்க கூடாது. தூவி தொழுது கண்ணா
இன்னைக்கு நீ இதை எனக்கு கொடுத்துருக்க, இதை அனுபவிச்சு அதை உனக்கு சமர்ப்பிக்கிறேன், என் கையால உனக்கு சமர்ப்பிக்கிற வாக்கியத்தை எனக்கு நீ இன்னைக்கு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி அந்த பயனை அவனுக்குன்னே சமர்ப்பிக்கணும். இதையும் பகவான் கீதையில சொல்றான். நம்ம தியாகம் பண்ணணும், எல்லா பலனையும் தியாகம் பண்ணணும். எல்லாமே அவன் கொடுத்தது, அவன் கொடுத்ததுனால நான் இன்னைக்கு அதை பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பலனையும் அவங்கிட்ட தியாகம் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி இப்பவும் கோலுக்கார் அப்படிங்கிற ஜாதியில பிறந்தவாள்லாம் மார்கழி மாசத்துல அர்ச்சகர், ஏகாங்கி, ஜிஏ சுவாமிகள், பரிசாரகர் மற்றும் சிலரை இந்த உஷத் காலத்துல எழுப்புறாளாம். அவ எப்படி எழுப்புறான்னா, மலரிட்டு நான் முடியும் என்று சொல்லுவது போல திருவேங்கடத்துல தான் அந்த இடத்துல பண்றான். திருவேங்கட மலைக்கு மேல பார்த்தோம்னாக்க நம்ம யாரும் தலையில பூ வச்சுக்க கூடாது, பகவானுக்கு மட்டும்தான் பூ அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அந்த திருவேங்கடத்துல இன்னைக்கும் போய் எல்லாரும் எழுப்புறா அப்படின்னு சொல்றான். வாயினால் பாடி, நம்ம நாக்குல எந்த இதுவுமே வரக்கூடாது. நாக நகனை நாவில் கொண்டு அழையாத அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பெருமான நம்ம நாக்கில கொண்டு அழையாதவள்லாம் இந்த பூலோகத்துல பிறந்து என்ன புண்ணியம் அப்படின்னு சொல்லி நம்மாழ்வாரும் கேட்கிறார், பெரியாழ்வாரும் கேட்கிறார். அப்படி இந்த நாக்கு படைச்ச பயன் அவனுடைய நாமங்களை சொல்றதுதான். நம்ம மட்டும் சொன்னா போறாது, சத்சங்கம் சேர்க்கணும். ஒரு 10 பேரை கூப்பிடணும், 10 பேரோட இருக்கணும், அவளும் சேர்ந்து சொல்லணும். அவ சொல்ற செய்ய நம்மளுக்கு தானே ஒரு உத்வேகம் வரும். அப்படி நாமங்களை சொல்ற செய்ய தானே கைத்தட்ட தோணும். அந்த கை தட்டின்றே செய்ய போனா நம்மளுக்கு எழுந்து ஆட தோணும். நம்மளுக்கு எழுந்து ஆட தோணித்துனாக்க சுத்தி சுத்தி அவனையே பார்க்க தோணும். அந்த ஒரு நிலைமை நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. வாயினால் பாடி, நம்ம சாதாரணமா வாயினால பாடுறது கிடையாது. அந்த வாய் நாவிலேந்து வரணும். அதுக்குதான் பிரணவத்தை ஸ்திரீகள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா, புருஷா மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லுவா. ஏன்னா அது நாவிலேந்து 1.5 மாத்திரை அளவுக்கு நீண்டு வரணும். அதை ஸ்திரீகள் சொல்லக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு கர்ப்பஸ்தானம் நாவி, அதனால நம்ம சொல்லக்கூடாதுன்னுவா. ஆனா அந்த நாவிலேருந்து நாமங்கள் வரலாம். இதை அழுத்தம் கொடுக்க வேண்டாம். நீங்க அந்த நாவிலேருந்து வர அந்த நாமத்தை அந்த சொல்லி வாயினால பாடி மனத்தினால சிந்திக்கணும். வாய் மாட்டுக்க ராமா கிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருக்கோம், மனசு எங்கெங்கயோ போயின்னு இருக்கும். அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நம்ம தினம் அதை தான் உங்களுக்கு சொல்றேன். மெய், வாக்கு, மனம் 3த்தையும் பகவான் கிட்ட செலுத்தணும். இந்த கையை காலெல்லாம் பகவான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கிறது பகவானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு, இந்த வாக்குனால அவனுடைய நாமங்களை சொல்றதுக்கு, இந்த மனசு எப்ப பாரு அவனையே நினைச்சுட்டு இருக்கணும். இதை தான் சொல்றான். மனத்தினால் சிந்திக்க நேற்றுக்கே சொல்லி கொடுத்தேன். அந்த எப்படி அவனுடைய சேஷிதங்கள் எல்லாம் நம்ம அனுபவிச்சு பார்க்கணும்னு சொன்னேன். அந்த மாதிரி இது பண்ணி சிந்திக்க. இங்க சிந்தனைங்கிறது பக்தி இல்லாட்டா பிரபக்தி. நம்ம நினைக்கணும் தினம், அப்பா இன்னைக்கு பொழுது போயிடுத்தே, என்னைக்கு நம்ம பரநியாசம் பண்ணிக்க போறோம், என்னைக்கு ஆச்சாரியன் கிட்ட போறோம், என்னைக்கு சரணாகதி பண்ணிக்க போறோம், என்னைக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு புத்தி வரப்போகுது அப்படிங்கிறத தினம் மனசு சிந்திச்சுட்டே இருக்கணும். சிந்திக்க தான் நம்மளுக்கு எதுவுமே பலப்படும். ஒண்ணுக்கு ஆசைப்படுறோம், ஒன்னுக்கே சிந்திக்கிறோம்னாக்க அப்போ நம்மளுக்கு அதுலயே நம்மளுக்கு எண்ணங்கள் போகும் இல்லையா. அததான் நம்மளுக்கு இந்த இடத்துல எடுத்து காட்டுறா. ரொம்ப நம்மளுக்கு வசதியான எண்ணங்களை நம்ம மனசு சிந்திக்கணும். நல்ல எண்ணங்களை ஆச்சாரியனை போய் சேர்க்கணும், சமாசனம் பண்ணிக்கணும், பரநியாசம் பண்ணிக்கணும். இதையே மனசுல நீங்க சிந்திக்க செப்பு அது நன்னா வாயில சொல்லுங்க, நன்னா அதையே சிந்திங்க. சிந்திக்க உங்களுக்கு எல்லாமே வசதியா இருக்கும்னு சொல்றான். கீழே 4 பாட்டுல ஒவ்வொரு அவதாரங்களை தாயார் காட்டினா. ஒவ்வொரு அவதாரங்கள பரரூபத்தை,
ஸ்ரீராம் ஜாத்திய எல்லாத்தையும் சொல்றான். இப்போ இதுல ஆச்சாரிய அவதாரத்தை தாமோதரன் அப்படின்னாக்க இவன் பகவத்கீதையை கொடுத்துவான், இவன் ஆச்சாரியன். அதனால இந்த இடத்துல ஆச்சாரிய அவதாரத்தை பத்தி சொல்றான். பெரும்பாலும் பார்த்தோம்னாக்க தாமிரபரணி ஆத்தங்கரையில வைகையில இங்கெல்லாம் தான் நம்ம ஆச்சாரியர்கள்லாம் அவதரிச்சிருக்கா. மாயாங்கிறது இந்த பிரகிருதி, இதுதான் மாயை. நம்மளுக்கு எல்லாத்தையும் மறைச்சுடுறான் பகவான். கீதையில அவனே சொல்றான், என்னைக்கு நீ என்ன சரணாகதி பண்ணிக்கிறியோ இந்த உலகத்து மாயையே நான் அழிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த மாதிரி மாயாத்தம் பிரகிருதி வித்யா அப்படிங்கிறது வேதம். இந்த பிறவிங்கிறது இந்த உலகங்கிறது மாயை. இதுல இருக்கிறது எல்லாமே அழியக்கூடியது. அழியாத ஒரே சொத்து பரமபதம். அங்க போகிறதுக்கு நம்ம எல்லாமே முயற்சி பண்ணோம். நதஸ்ய பிராகிருதா மூர்த்தி, இந்த பிராகிருத சரீரம், இந்த சரீரம் நம்மளுக்கு அழியக்கூடியது. நம்ம ஆத்மா அழியாதது. அந்த ஆத்மாவை அவங்கிட்ட சமர்ப்பிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதே மாதிரி மாயையை தாண்டறதுக்கு அவனுடைய நாமம் மட்டும்தான் நம்மளுக்கு உபயோகமாகும். அவனுடைய நாமம் இல்லைனாக்க நம்மளால மாயையை தாண்டவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுல இன்னொரு தேசிகருடைய ஒரு சின்ன இதுவும் விளக்கமும் இருக்கு. இதுல யாதவ அப்தத்துல ஸ்ரீ வேதாந்த தேசிகர் நீ பிறக்கும் இடமோ தேவகீர, அதே மாதிரி இரண்யன் அழிக்கிறதுக்கு தூள்ல பிறக்கிறான். அவன் வசிக்கிற இடமோ பரமபதம், இல்லாட்டா இடையருடைய இல்லம். அவனுடைய தேவிமார்களோ பரமபதத்துல பெரிய பெரிய பிராட்டிகள், இங்கே நப்பின்ன. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அவனுக்கு ஏதாவது வேறுபாடு வந்துட போறதா? அவன் பரமபதத்துல இங்கே கண்ணனை அவதரிச்சப்போ பரமபதத்துல இல்லாத போயிட்டானா? அவன் இங்கே கண்ணனை அவதரிச்சப்போ தாயார் அவன் நெஞ்சில இல்லாத போயிட்டாளா? தாயார் கூட இல்லாத போயிட்டாளா? இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் தோன்றதே கண்ணா, இது எப்படி நீ அதையும் பண்ணி இதையும் பண்ற அப்படின்னு சொல்லி உன்னுடைய மாயை அப்படின்னு சொல்லி யாதார்த்தத்துல தேசிகர் எடுக்கிறார். அதே மாதிரி நம்மாழ்வார் என்ன சொல்றார்? பல பலவே ஆவரணம் பல பலவே ஆயிரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவன் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்கிறார். அந்த விஸ்வரூப தரிசனத்துல அவனுடைய பேர் பல பல, அவனுடைய ஆபரணம் பல பல, அவனுடைய ஆயுதங்கள் பல பல. அந்த மாதிரி தேசிகர் வேணும்னு சொன்னா மாது உற்ற மாயன் மறுவ நின்படிக்கு எல்லாம் தன்படிக்கு ஏற்க அன்புடன் நின்னோடு அவதரித்த அருளி அப்படின்னு சொல்றார். அந்த மாது உற்ற மார்பன் தன்னை எல்லா விதத்திலையும் தன்னை மாத்திண்டு எல்லாரும் கட்டி எல்லாரும் அடிக்க எல்லாரும் கயிற்றால கட்ட எல்லாத்துக்கும் எசைஞ்சு ஆயர்வளத்துல பிறந்தானே, அதுக்கு தான் இந்த இடத்துல சத்திய ஆழ்வார்களாகவும் அது பண்ணார். ஒரு பாசத்துல நம்மாழ்வார் திருவடிகள் இக்க போடுவார். நம்ம திருவடிகள் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். நம்மாழ்வார் ஒரு இடத்துல திருவடிகள் இக்க போடுறார். ஏன்னு கேட்டா விஸ்வரூபத்துல அவனுடைய திருவடியை யாராலையும் எண்ண முடியலையாம். எண்ண முடியாத அளவுக்கு திருவடி இருக்கிறதுனால அந்த இடத்துல திருவடிகள் அப்படின்னு சொல்லி இக்கு போட்டு நம்மாழ்வார் சொல்றதா பெரியவாள்லாம் சொல்லுவா. யமுனைங்கிறதுக்கு வடமொழியில காலிந்தின்னு பேரு. கலிந்தம் அப்படின்னா மலை. கலி தோஷத்தை போக்கடிக்கிறதுக்கோ அந்த மலை, அதுலேருந்து உண்டானது காலிந்தி நதி. விரஜாங்கிற நதியும் நம்ம பாவத்தை போக்கி நம்மளை பரமபத்துக்கு கூட்டு போகும். அதே மாதிரி இந்த யமுனா நதியும் அந்த யமுனையில குளிக்க குளிக்க நம்மளுடைய பாவங்கள் அத்தனையும் போய் விரஜையா பெருகிறதுனால நம்ம மனசு சுத்தமாகும். நம்ம மனசு சுத்தமானாக்க நம்ம பகவான் கிட்ட சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு ஆத்மார்த்தமா வந்துடும்.
அந்த ஆத்மார்த்தமான அந்த எண்ணத்தினால தான் நம்மளால போய் ஆச்சாரியனை தேடி கண்டுபிடிச்சு சமாசனம் பண்ணிக்கிறதுக்கோ பரநியாசம் பண்ணிக்கிறதுக்கோ பரமபதம் போகணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வர்றதுக்கோ எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணம். அதனால தான் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொன்னார். சிந்திக்கணும், நம்ம என்ன பண்ணா நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வேணும். நம்ம சம்பாதிக்கிறதுக்கோசரம் இவ்வளவு சம்பாதிக்கணும் அவ்வளவு சம்பாதிக்கணுங்கிறதுக்கோசரம் சிந்திக்க கூடாது. பெரிய செல்வம், அளப்பரிய செல்வம் கண்ணன். அவனை அடையறதுக்கு நம்ம என்ன செய்யணும், எப்படி சிந்திக்கணும்னாக்க முதல்ல ஆரம்பிக்கிறது அவனுடைய நாமங்களை சொல்ல ஆரம்பிக்கணும். அவன் நாமங்களை சொல்ல சொல்ல அவனுடைய சேஷிதங்கள் மனசுல படியும். ஆஹா, அவன் இப்படி பண்ணியிருக்கானா கண்ணன், இப்படி பண்ணியிருக்கானா கண்ணன், இப்படியெல்லாம் வளர்ந்தானான்னு தோணும். இப்படியெல்லாம் பஞ்சபாண்டவாளை காப்பாத்தினானே, அப்ப நம்மள அவன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டா நம்மளையும் காப்பாற்றுவானோ அப்படிங்கிற ஒரு நல்ல மனசு நம்மளுக்கு தோணும். அந்த மாதிரிலாம் தோண தோண தோணதான் நம்மளால நல்லதையே நினைச்சு நல்ல வழியில போகிறதுக்கு முடியும். முதல்ல நம்ம கோவில்களுக்கு போறதுக்கு பழக்கத்தை கொண்டு வந்துக்கணும். கோவிலுக்கு வரவா எல்லாருமே சத் விஷயங்களை தான் பேசுவா, சத் விஷயங்களை தான் சிந்திப்பா. அப்பேற்பட்டவாழ நம்ம சேர 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 நம்மளுக்கும் அந்த ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு எண்ணம் நம்ம மனசுல ஏற்பட ஏற்பட நம்மளுக்கு அதுக்கப்புறம் அந்த பரமபதங்கிறது எட்டாத கனி கிடையாது, கிட்டிய கனியா நம்மளுக்கு போயிடும். அதை நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த அவனுடைய குடல் வர்க்கோதஸ்ய சம்பாதிக்கணும். அவனுடைய பெருமானுடைய அந்த பாதாதி கேசத்தை பெரியாழ்வார் ஆகட்டும், நம்மாழ்வார் ஆகட்டும், ஆழ்வார்கள் ஆகட்டும், அந்த பாதத்தினுடைய பெருமையை சொல்றார். அவனுடைய பாதாத்திலேருந்து திருப்பாணாழ்வார் ஒரு 10 பாசுரம் பாதத்திலேருந்து ஆரம்பிச்சுட்டு போவார். என் கண்ணனை கண்ட கண்கள் மற்றொன்றனே காணாவேன்னு முடிச்சிடுவார். அந்த கண்ணனுடைய திருமுகத்தோட இருந்து அவன் திருவடியில சேர்ந்துருவார். அந்த மாதிரி அந்த கண்ணனை அவன் ஸ்ரீராப்திநாதனா படுத்துருக்கானே, அவன் படுத்துருக்கிறவனை அப்படியே அணுவா அனுபவிக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு அவனுடைய திருவாதத்தை மட்டும் நினைச்சுப்போம். நினைச்சிருந்தவனாக்க அந்த பாதத்துடைய விரல்கள் எப்படி இருக்கு, அவன் ஒரு காலை இந்த பக்கம் வச்சுருக்கானே, ஒரு காலை அந்த பக்கம் வச்சுருக்கானே. இந்த திருப்பாதத்தினால தானே அவன் அகலைக்கு சாப விமோச்சனம் கொடுத்தான். இந்த திருப்பாதத்தினால தானே அவன் அயோத்தியிலேருந்து லங்க வரைக்கும் நடந்து போனான். இந்த திருப்பாதத்தினால தானே அவன் கோகுலத்திலேருந்து வடமதுரைக்கு வடமதுரையிலேருந்து துவாரகை வரைக்கும் நடந்து போனான். இது எல்லாத்தையும் அப்படியே அந்த திருப்பாதத்தை ஒன்றுட்ட நினைச்சிருந்தோம்னா அதனுடைய சம்பந்தத்துல நிறைய விஷயங்கள் வரும். அந்த உதிரத்தை நினைச்சிருந்தோம்னாக்கா உடனே கண்ணன் அந்த உரல்ல கட்டி போட்டிருக்கிற அந்த இது வரும். அந்த யசோதா பிராட்டியை என்னத்துக்கோசரம் கட்டினா அப்படிங்கிற கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டின் வந்தா யாரும் தன்னுடைய குழந்தைய குறை சொல்லக்கூடாது. எந்த அம்மாவுக்கும் உண்டானதுதான். ஒரு அம்மா கிட்ட போய் ஒரு குழந்தைய பத்தி குறை சொன்னா அம்மாக்கு தாங்கவே தாங்காது. என் பிள்ளை அப்படிலாம் இல்லைன்னு தான் ஒவ்வொரு அம்மாவும் வாதம் பண்ணுவா. அவகிட்ட வாதம் பண்ணிட்டு இந்த பக்கம் குழந்தைய கண்டிப்பா அவ சொல்ற அளவுக்கு நீ வச்சுட்ட பத்தியா அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி அந்த யசோதைக்கு கட்டுண்ட பண்ணினானே, அவத்தான் மனசு குளிர்ந்து போக முடிய நடந்துட்டானே. அந்த மாதிரி நம்மளுக்கு அம்மா அந்த கண்ணன், அவன் மனசு குளிர்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும், அவனை குளிர வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கணும். அதை தான் தினம் நம்மளுக்கு தாய்க்கு ஒப்பானதா அக்ஷாஸ்திரம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. காயத்ரி அக்ஷாஸ்திரம் ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. அக்ஷாஸ்திர திருமந்திரத்தை மட்டும் நம்ம காத்தால ரொம்ப சுத்தமா இருக்கிற மட்டும்தான் நம்மளால சேவிக்க முடியும். ஆனா துவயத்தை ஆகட்டும், சர்மஸ்லோகத்தை ஆகட்டும், எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் புருஷா காயத்ரி சொல்லலாம். ஸ்ரீகளுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா ஸ்ரீகளுக்கு துவயம் சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு. அந்த மாதிரி அவன் தாமோதரன், அவன் எல்லாத்துலேயும் கட்டுப்படக்கூடியவன், பக்திக்கு கட்டுப்படக்கூடியவன். அவன் சேயன், எங்கேயோ இருக்கானேன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டாம். நான் அயோக்கியனாச்சே,
நான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேனே, நான் பகவான் கிட்ட போக முடியுமான்னு நம்மளை பற்றியே நம்ம தாழ்த்திக்க வேண்டாம். நம்ம தப்பு தான் பண்ணுறோம், நிறைய தப்பு பண்ணுறோம். ஆனால் அந்த தப்பை உணர்ந்துட்டோமானா, மனசார உணர்ந்துட்டோமானாக்க, அப்போ அவன் தாராளமாக நம்மளுடைய பக்திக்கு கட்டுப்படுவான். நம்ம கிட்ட வந்து சுலபனா நம்மளுக்கு எல்லாத்தையும் அவன் நம்மளை ஈடேற்றி நம்மளை மேலே கொண்டு போவான். வானோ மறை கடலோ மாடே வான் வர பெறுவர். அந்த வான் கிடைக்காதுன்னு அந்த பரம பலத்தை நம்மளுக்கு கொடுக்குறான். போதனிஷத்துக்கெல்லாம் என்ன சொல்றது? தத்தியதா இஷிக காலம் அக்னோ கோலம் அப்படின்னு சொல்றது. என்னன்னாக்க, இவனை போய் அடைய முடியுமா? இவ்வளோ பாவ புண்ணியங்களை வச்சுருக்கமே, இதெல்லாம் விட்டுட்டு இவனை அடைய முடியுமா அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு இந்த பாசுரத்துல அவன் சொல்றான், நீ வாயினால பாடி மனசினால சிந்தி அவனை தூமலை தூவி தொழுது இதெல்லாம் பண்ணியன்னா தீனி தூசாகும். உன்னுடைய பாவ புண்ணியம் அத்தனையும் ஒரு பஞ்சில், எப்படி ஒரு நெருப்புல பஞ்சு போட்டுச்சுன்னா ஒரு செகண்ட் தான் அத்தனையும் அழிஞ்சு போயிடுறது இல்லையா? அந்த மாதிரி உன்னுடைய மனசை அவங்கிட்ட கொண்டு போய் செலுத்து. உன் மனசை நீ அங்க கொண்டு போய் செலுத்திட்டியானாக்க உனக்கு அவன் எல்லாமே தருவான் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றது. அதுபோல நரன், நாரதன் மற்றும் உள்ள மகரிஷி எல்லாருமே வந்து நாராயண அவதாரத்தை எடுத்த எம்பெருமான்கிட்டேருந்து இந்த மந்திராட்சத்தை உபதேசம் பெற்றிருந்தார். அதை வந்து சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருன்னா, தாரம் பூர்வம் தகனு ஹிருதயம் அப்படிங்கிறார். இந்த ஹிருதயம் இதுல அவன் உட்கார்ந்துருக்கான். அப்படியே ஒரு சின்ன தாமரை மலரை கவுத்து போட்டாக்க அது எப்படி இருக்குமோ அதை பீடமா வச்சுன்னு இந்த பரமாத்மா உட்கார்ந்துருக்கான். அவனை நினைச்சுக்கோங்க, எப்பப்பெல்லாம் முடியுதோ நம்ம ஆத்மா அந்த பரமாத்மாவை சேவிக்கணுன்ற ஒரு இன்டென்ஷன்ல இருந்துட்டோம்னாக்க நம்ம நெஞ்சிலேயே அவன் இருக்கான். அவன் எங்கேயுமே போல நம்ம அந்தரையாமையா நம்ம நெஞ்சுக்குள்ள இருக்கானே. அவனை நினைக்க 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 நம்ம எல்லாருக்கும் அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். மந்திர பிரஸ்மணி மத்திய மேனன அப்படின்னு சொல்றார் பட்டர். அதாவது அவர் சொல்ற அந்த ஸ்லோகத்தை நம்ம நல்லா மனசுல வச்சுக்கணும். அந்த அஷ்டாட்சர மந்திரத்துடைய விவரணத்தை அவ்வளோ விவரமா எடுத்து சொல்றார். அந்த நம்மளால அஷ்டாட்சர மந்திரத்தை வந்து எப்பப்பாரு உபதேசிக்க முடியலனாலும் நம்ம மனசுல அந்த அர்த்த விசேஷங்களை அப்பப்பாரு அசை போட்டுட்டே இருக்கலாம். அந்த அர்த்த விசேஷங்கள் தான் முக்கியம். பாசனங்களுக்காகட்டும், எந்த ஒரு பொருளுக்காகட்டும், நம்மளுக்கு நேரடியா அந்த பொருளை மட்டும் சொன்னோம்னாக்க நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஈர்ப்பு சக்தி வராது. அதனுடைய அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுட்டோம்னாக்க அதை தெரிஞ்சுக்க நம்மளுக்கு வந்து ஈடுபாடு தானே வரும். அந்த அர்த்தத்தை ஓரளவுக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. வேயப்புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரும் மேன்மேலும் மிக விளங்க விற்று சித்தல் தூய திருமகளாய் வந்து அரங்கனாருக்கு துழாய் மாலை சூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டு ஆரைந்தும் நீ உரைத்த தையுற திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அருள் செய் எனக்கு நீயே அடியே. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து.